ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 12th கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தமிழ் மீடியம் சாப்டர் 3 கொரோனா 2018ல் வடிவங்களை வரைதல் பார்க்க போகிறோம். இதில் ஆல்ரெடி செவ்வகம், சதுரம் வரைதல், வட்டம், நீள்வட்டம் வரைதல், பலகோணம் வரைதல், நட்சத்திரம் வரைதல் வரையும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து சுருள் வரைதல்லேருந்து பார்க்க போகிறோம். சுருள் அப்படின்னா அதோட ஷேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வட்டம்னா எப்படி இருக்கும், செவ்வகம்னா எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா? அதே மாதிரி சுருள் அப்படின்னா அதோட ஷேப் வந்து இப்படி இருக்கும். இதுதான் சுருள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுருளில் 2 வகை இருக்குது. சமச்சீர் சுருள், மடக்கை சுருள்னு சொல்லிட்டு. இப்போ சமச்சீர் சுருள் என்னன்னு பார்க்கலாம். சமச்சீர் சுருள் முறையில் சுருள் சம அளவில் விரிவடையும். எனவே ஒவ்வொரு சுழற்சியும் சம அளவுடைய சுருளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமச்சீர் சுருள் அப்படின்னா வந்து சம அளவில் விரிவடையும். அப்போது அந்த சுருள் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும். ஒரு சுருளுக்கும் அடுத்த சுருளுக்கும் இடையேயான தூரம் வந்து சம அளவில் இருக்கும். இதுதான் வந்து சமச்சீர் சுருள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ வந்து முதல் சுருளுக்கும் 2வது சுருளுக்கும் இடையில எவ்வளோ தூரம் இருக்கோ அதுவே தான் கடைசியில் இருக்குது. இப்போ வந்து 3, 4 இருக்குன்னா 3, 4க்கும் அதே தூரம் தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ 10 சுருள் வேணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா 10 சுருளுக்கான அந்த அளவு வந்து ஒரே அளவில் இருக்கும். இதுதான் சமச்சீர் சுருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மடக்கை சுருள். மடக்கை சுருள் முறையில் சுழற்சி உருவாக்கும் சுருள்களுக்கு இடையேயான தூரம் அதிகரித்த வரை காணப்படும். அதாவது ஒரு சுருளுக்கும் அடுத்த சுருளுக்கும் இடையேயான அந்த தூரம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்போ முதல் சுருளுக்கும் 2வது சுருளுக்கும் ஒரு அளவு இருக்குது அப்படின்னா 3வது சுருளும் 4வது சுருளும் அந்த முதல் சுருளை விட அதிக தூரமாக இருக்கும். ஓகேவா? அப்போ சம அளவில் இருக்காது. அதுதான் மடக்கை சுருள்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுருள் வரைகிறதுக்கு ஸ்பைரல் கருவியை பயன்படுத்தணும். ஓகே, இந்த ஸ்பைரல் கருவி வந்து பாலிகான் டூலில் இருக்கும். ஸோ அதோட ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுருள் வரைய பலகோண கருவியின் மீது அழுத்தி பிடித்த வரை இருந்தால் ஃப்ளைஅவுட் பட்டி தோன்றி மேலும் பல கருவிகளை காட்டும். ஓகே, இந்த பலகோண கருவியின் மூலையில் வந்து ஒரு சின்ன ஏரோ இருக்கும் இல்லையா, ஸ்பின் ஏரோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த வலது மூலையில் இருக்கக்கூடிய அந்த அம்புக்குறியை நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளைஅவுட் பட்டி வரும். அந்த ஃப்ளைஅவுட்டில் வந்து பல கருவி இருக்கும். அதில் வந்து சுருள் கருவியை கிளிக் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சுருளுக்கு தான் இங்கிலீஷில் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்பைரல் கருவியை கிளிக் செய்யணும். நீங்கள் பண்பு பட்டையில் உள்ள சுருள் சுழற்சி பெட்டியில் எண்ணிக்கையை கொடுப்பதன் மூலம் தேவையான வட்டம் உடைய புதிய சுருள் அமைப்பை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பைரல் கருவியை நம்ம கிளிக் பண்ணோடனே மேலே வந்து பண்பு பட்டை வரும். அந்த பண்பு பட்டையில் வந்து நம்ம சுருளோட அளவு கொடுக்கலாம். எத்தனை சுருள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். நம்ம என்ன அளவு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அந்த சுருள் வந்து கிடைக்கும். பின் பண்பு பட்டையில் கீழ்கண்ட ஏதேனும் ஒரு பொத்தானை கிளிக் செய்யவும். சமச்சீர் சுருள், மடக்கை சுருள் 2 வகையான சுருள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த சுருளை நம்ம தான் சூஸ் பண்ணணும். நம்ம இப்போ சமச்சீர் சுருளை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா சமச்சீர் சுருள் நமக்கு கிடைக்கும். மடக்கை சுருளை கிளிக் பண்ணால் மடக்கை சுருள் வந்து கிடைக்கும். சுழற்சியை வெளிப்புறமாக நகர்த்தும் போது சுருள் விரிவாக்க அளவுகளை மாற்ற விரும்பினால் ஸ்பைரல் எக்ஸ்பான்ஷன் ஸ்லைடரை நகர்த்தவும். இந்த ஸ்பைரல் எக்ஸ்பான்ஷன் ஸ்லைடர் வந்து மடக்கை சுருளில் தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா வந்து சமச்சீர் சுருள் சம அளவில் தான் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். ஒரு சுழற்சியின் போதும் அதோட அளவு வந்து சமமாக இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். மடக்கை சுருளில் தான் வந்து அதோட அளவு வந்து மாறும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ மடக்கை சுருளில் இந்த ஸ்பைரல் எக்ஸ்பான்ஷன் ஸ்லைடரை நம்ம நகர்த்தணும்னா அதோட வெளிப்புற அளவுகள் வந்து மாறும். ஏன் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த எக்ஸ்பான்ஷன் ஸ்லைடரை நகர்த்திக்கலாம். வரையும் சணல் திரையில் நமக்கு வேண்டிய அளவு உள்ள சுருள் வரும் வரை சுட்டியை கிடைமட்டமாக இழுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சுருளை சூஸ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. மடக்கை சுருளா இல்லை சமச்சீர் சுருளான்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம திரையில் அதை வரையணும். வரையக்குள்ளே நமக்கு தேவையான அளவு அதை இழுத்தோம் அப்படின்னா அந்த அளவு வந்து சுருள் கிடைக்கும். இப்போ 8 நம்ம கொடுத்தோம்னா 8 சுருள் தான் இருக்கும். அதுவே வந்து அந்த சைஸ் பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம மவுஸை கிடைமட்டமாக இழுத்துட்டு இருக்கணும். இழுத்தோம் அப்படின்னா பெரிய சுருள் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து அந்த ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இதில் சிமெட்ரிக்கல் ஸ்பைரல் அப்படின்றத சமச்சீர் சுருள், லாக்ரதமிக் அப்படின்னா மடக்கை சுருள். இதுதான் பண்பு பட்டை அப்படின்னு சொல்லுவோம். இதில் சிமெட்ரிக்கல் வேணும் அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கிறோம். லாக்ரதமிக்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சிம்பிளை சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகேவா, நம்ம எதை கிளிக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சுருள் வந்து கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்கள், ஸ்பைரல் ரிவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்த சுருளோட அளவு குறிக்கிறது. இங்கே வந்து 4 கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் 4 சுழற்சி இருக்க மாதிரி சுருள் இருக்கும். இதுவே இங்கே நம்ம ஒரு 8 கொடுக்குறோம் 10 கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வகையான சுருள் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது அவுட்லைன் வித் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவுட்லைனோட வித்து எப்படி இருக்கணும். ஓகே, அதோட அளவு கொடுத்துக்கலாம். இதில் இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நிறைய அளவு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் எக்ஸ்பான்ஷன் ஸ்லைடு. ஸோ இதுதான் வந்து அந்த மூவ் பண்ணணும், நகர்த்தணும்னு சொன்னாங்க இல்லையா? இதுதான் அந்த ஸ்பைரல் எக்ஸ்பான்ஷன் ஸ்லைடர். இது மடக்கை சுருள் கிளிக் பண்ணால் தான் இது வந்து ஆன்லேயே இருக்கும், ஆக்டிவாகவே இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் நம்ம எந்த சைஸில் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதை ட்ரா பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் கோரல் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, பலகோண கருவியை கிளிக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதான் பலகோண கருவி. இதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளை அவுட்.
சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் கருவி இருக்கா, இதில் வந்து சுருள் தான் வரையணும், அதனால் சுருளை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த பண்பு பட்டை வருது. ஓகேவா, இந்த பண்பு பட்டையில் 2 வகை இருக்குன்னு பார்த்தோமா. ஃபஸ்ட்டு இருக்க சமச்சீர் சுருள், அடுத்தது மடக்கை சுருள்னு. இப்போ சமச்சீர் சுருளை கிளிக் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து 4ன்னு இங்கே கொடுத்துருந்தாங்களா இந்த ஸ்பைரல் ரிவல்யூஷனில், ஸோ 4ன்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் இதை கீபோர்டு வச்சியும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஏரோவையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். 4 கொடுத்துட்டேன், ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து நான் என்ன மவுஸ் ரிலீஸ் பண்ணல, ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இது நான் எவ்வளோ தூரம் இழுக்கணும் அவ்வளோ பெருசு வந்து கிடைக்கும். ஆனால் அந்த சுழற்சி வந்து 4 தான் இருக்கும், பட் அதோட சைஸ் வந்து எவ்வளோ பெருசு வேணாலும் நம்மளால் உருவாக்கிக்க முடியும். இதான் சமச்சீர் சுருள். எவ்வளோ பெருசானாலும் பாருங்கள் அதோட அளவு வந்து சமமாக தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் சமச்சீர் சுருள். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ மடக்கை சுருள் பார்க்கலாம். இது மடக்கை சுருள். ஓகேவா, ஒரு சுழற்சியின் போதும் அதோட அளவு வந்து அதிகரிச்சிட்ருக்கும். இதான் மடக்கை சுருள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இந்த ஸ்பைரல் எக்ஸ்பேன்ஷன் ஸ்லைடர்னு சொன்னாங்க இல்லையா, இதுதான் அது. ஸோ இதை பாருங்கள், இதை நான் மூவ் பண்ண அதோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ வந்து நான் 44 வச்சுருக்கேன். இப்போ ட்ரா பண்ணி பார்க்கலாம். ட்ரா பண்ணால் பாருங்கள் அதோட அளவு வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். ஓகே, உங்கள் புக்கில் வந்து 100 இருந்ததா, 100 கொடுக்கக்குள்ளே இன்னும் அதோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இதுதான் மடக்கை சுருள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதை டெலீட் பண்ணணும்னா இந்த பிக் டூலை கிளிக் பண்ணிக்கணும். பிக் டூல் கிளிக் பண்ணிவிட்டு எந்த சுருள் டெலீட் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தோன்னா டெலீட் ஆகிடும் ஜஸ்ட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதோட சைஸ் பாருங்கள். இப்போ வந்து 4 கொடுத்தா நமக்கு 4 அளவுள்ள ஒரு சுருள் வந்து கிடச்சிதுங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இங்கே 10 கொடுக்குறேன் அப்படின்னா 10 சுருள் வந்து கிடைக்கும். ஓகேவா, இதுமாரி நம்ம எவ்வளோ பெருசு வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் சுருள் வரைதல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் உருவாகும் சுருள் 1 முதல் 100 வரையிலான சுழற்சியை கொண்டு இருக்க முடியும். 1லேருந்து 100 வரையும் சுழற்சியை உருவாக்கிக்கலாம். ஒவ்வொன்றும் மையப்புள்ளியை சுற்றி ஒரு முழுமையான சுழற்சியை குறிக்கும். சுழற்சி செல்லும் திசை சுட்டி நாம் முதலில் உருவாக்கும் உருவத்தை பொறுத்து முடிவு செய்யப்படுகிறது. ஓகேவா, ஸோ நம்ம எந்த திசையில் இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சுருள் வந்து அந்த இடத்துல ட்ரா ஆகும். நெக்ஸ்ட்டு கட்டங்கள் வரைதல். இந்த கட்டங்கள் வரைதலும் எதில் நம்ம சூஸ் பண்ணோம்னா பலகோணத்தில் தான் சூஸ் பண்ணோம். பலகோணத்தில் இருக்க ஒரு கருவி தான் இந்த கட்டமும். ஸோ அதை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிராஃப் பேப்பர் கருவியை பயன்படுத்தி நீங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கை வரிசை மற்றும் நெடுவரிசை கொண்ட ஒரு கட்டம் வரையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்டங்கள் வரைகிறதுக்கு கிராஃப் பேப்பர்ன்ற கருவியை பயன்படுத்துகிறோம். இப்போ கட்டங்கள் அப்படின்னாவே வந்து வரிசை நெடுவரிசை சேர்ந்தது தான் கட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அந்த வரிசை நெடுவரிசையை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து 4 வரிசை இருக்கணும், 5 நெடுவரிசை இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கட்டங்கள் வந்து உருவாகும். கட்டம் என்பது தனித்தனியாக பிரிக்கக்கூடிய பல செவ்வகங்கள் சேர்ந்த அமைப்பாகும். ஒரு கட்டம் வரைய அதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 பை 1 பார்க்கலாம். பலகோண கருவியின் மீது அழுத்தி கொண்டே இருந்தால் ஃப்ளைஅவுட் பட்டி தோன்றி மேலும் பல கருவிகளை காட்டும். ஃப்ளைஅவுட் பட்டியில் உள்ள கிராஃப் பேப்பர் கருவியை கிளிக் செய்யவும். ஓகேவா, இதுக்கு முன்னாடி நம்ம சுருள் வரைதலுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பைரல் கருவியை கிளிக் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரியே தான் பலகோண கருவியை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஃப்ளைஅவுட் பட்டி தோன்றுது. அதில் கிராஃப் பேப்பருங்கிற கருவியை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த கிராஃப் பேப்பர் கருவி சூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மேலே வந்து ஒரு பண்பு பட்டை வரும். அந்த பண்பு பட்டையில் உள்ள மேல் மற்றும் கீழ்ப்பகுதியில் நெடுவரிசை மற்றும் வரிசைகளின் எண்ணிக்கையை உள்ளிடவும். பண்பு பட்டையில் என்ன இருக்கும், வரிசை நெடுவரிசைக்கான எண்ணிக்கை இருக்கும். அதில் நமக்கு எத்தனை அளவுள்ள கட்டம் வேணுமோ அந்த அளவை வந்து கொடுத்துக்கணும். மேல் பகுதியில் உள்ளிடப்படும் மதிப்பு நெடுவரிசை எண்ணிக்கையையும் கீழ்ப்பகுதியில் உள்ளிடப்படும் மதிப்பு வரிசை எண்ணிக்கையையும் குறிக்கும். ஓகேவா, ஸோ மேல் பகுதியில் நம்ம 5 கொடுக்குறோம் அப்படின்னா அது என்னவா எடுத்துக்குது, நெடுவரிசையாக எடுத்துக்கும். கீழ்ப்பகுதியில் நம்ம வந்து இப்போ ஒரு 6 கொடுக்குறோம் அப்படின்னா அது வரிசையாக எடுத்துக்கும். வரையும் பகுதியில் எங்கு கட்டம் தோன்ற வேண்டுமோ அங்கு கிளிக் செய்யவும். சுட்டியை கிடைமட்டமாக இழுப்பதன் மூலம் வேண்டிய கட்டம் வரைய முடியும். மையப்புள்ளியிலிருந்து வெளிப்புறமாக கட்டங்கள் வரைய ஷிஃப்ட் விசையை அழுத்தியவாறே நகர்த்த வேண்டும். கட்டங்கள் சதுர வடிவில் அமைக்க கண்ட்ரோல் விசையை அழுத்தியவாறு நகர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஷிஃப்ட் விசையை அழுத்திட்டே நகர்த்தணும் அப்படின்னா வெளிப்புறமாக கட்டங்கள் வரைகிறதுக்கு யூஸ் ஆகுது. அதுவே வந்து சதுர வடிவிலாக கட்டம் வேணும், டேபிள் வேணும் அப்படின்னா அதுக்கு கண்ட்ரோல் விசையை பயன்படுத்திக்கணும்.
பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் காலம் அண்டு ரோ. காலம்னா நெடுவரிசை, ரோனா வரிசை. ஓகே, ஸோ காலம் ஃபஸ்ட்டு இருக்கிறது காலம், மேல் பகுதியில் இருக்கிறது காலம்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதில் இப்போ 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 காலம் வந்து கிடைக்கும். இதுதான் நெடுவரிசை. 1 2 3 4 இதுதான் நெடுவரிசை. இது வரிசை அப்படின்னு சொல்லுவோம். வரிசையில் வந்து 3 கொடுத்துருக்காங்க, அதனால் 3 வரிசை கிடைக்குது. ஸோ இந்த பாலிகான் டூல், இந்த பலகோண கருவி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த கிராஃப் பேப்பர் டூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி சுருள் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது அப்படியே இருக்குது. பிக் டூலை யூஸ் பண்ணி அதை டெலீட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா இந்த பாலிகான் டூலை கிளிக் பண்ணுறோம். ஸோ இந்த ஷேப்பில் கரெக்டாக கிளிக் பண்ணணும். இதுதான் கிராஃப்ட் பேப்பர் டூல். நம்ம அந்த ஐக்கான் கிட்ட மவுஸை வச்சு காமிச்சோம், கிளிக் பண்ணாமல் ஜஸ்ட் காமிச்சோம்னா அது என்ன பேர் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, பாருங்கள் இது கிராஃப்ட் பேப்பர் டூல். இதை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோடனே பாருங்கள் இந்த பண்பு பட்டை வருது. இந்த பண்பு பட்டையில் மேல் பகுதியில் இருக்கிறது நெடுவரிசைன்னு பார்த்தோம், 4 இருக்குது. கீழ்ப்பகுதியில் இருக்கிறது வரிசை 3ன்னு இருக்குது. ஓகேவா, இப்போ ஜஸ்ட் வந்து ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணோடனே நமக்கு ஒரு கட்டம் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதுவே வந்து சதுர வடிவில் கிடைக்கணும், என்ன பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோலுக்கே ப்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்களா. கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுறோம். நம்ம எப்படி இழுத்தோம் அப்படின்னாலுமே என்ன கிடைக்குதுன்னா சதுர வடிவில் தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ எந்த ஷேப்பில் இழுத்தாலும் மாறாது. எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதோட அளவு வந்து சமமாக, அதாவது சதுர வடிவில் மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நான் கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இது நார்மலாக ட்ரா பண்ணது, இது கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணி ட்ரா பண்ணுறது. இப்படி தான் வந்து கட்டங்கள் வரையணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீஹேண்ட் முறையில் நேர்கோடு வரைதல். ஃப்ரீஹேண்ட் டூல் இருக்கும் ஃபஸ்ட்டு, செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நேர்கோடு எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரீஹேண்ட் பணிக்குறியை கிளிக் செய்யவும் அல்லது F5 விசையை அழுத்தவும். ஃப்ரீஹேண்ட் பணிக்குறிக்கான ஷார்ட்கட் கீ வந்து F5. 1 மார்க்ஸில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. எங்கிருந்து கோடு வரைய வேண்டுமோ அந்த இடத்திற்கு சுட்டியை நகர்த்தி கிளிக் செய்யவும். ஓகேவா, ஸோ எதில் ஆரம்பிக்கணுமோ அங்கே வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு எது வரை வேணுமோ அங்கே சுட்டியை மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ கிளிக்லாம் பண்ண தேவையில்ல, மூவ் பண்ணிவிட்டு எதோட ஸ்டாப் ஆகணுமோ அந்த எண்டு இருக்கும் இல்லையா, அந்த கடைசி இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு நேர் கோடு வந்து நமக்கு கிடைக்கும். சுட்டியை கோடு முடிய வேண்டிய இடத்திற்கு நகர்த்தவும். நீங்கள் ரப்பர் பேண்ட் கோடு உங்கள் சுட்டியுடன் நகர்வதை காணலாம். நம்ம ஜஸ்ட்டு அந்த ஃப்ரீஹேண்ட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரா பகுதியில் கிளிக் பண்ணோன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரப்பர் பேண்ட் கோடு வந்து தெரியும். நம்ம எங்கெங்கெல்லாம் இழுக்கிறோமோ அங்கெல்லாம் அந்த ரப்பர் பேண்ட் கோடு தெரியும். நம்ம ஃபைனலாக எங்கே கிளிக் பண்ணுறோமோ அப்போ வந்து ஒரு நேர்கோடாக அது சேஞ்ச் ஆகிடும். எங்கே கோடு முடிய வேண்டுமோ அங்கே வந்தவுடன் சுட்டியை அழுத்துவதை விட்டுவிடவும். கோடு வரையப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதான் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வந்து ஃப்ரீ ஹேண்ட் டூலில் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு மவுஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடணும். மவுஸில் கை வச்சுட்டே இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எந்த ஷேப் வரையணுனாலும் மவுஸை வந்து ரிலீஸ் பண்ணாமல் இழுத்துகிட்டே இருக்கணும். ஓகே, அப்போ தான் வந்து அந்த ஷேப் கிடைக்கும். நேர்கோடு பொறுத்தவரையும் ஜஸ்ட்டு கிளிக் மட்டும் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து மவுஸை மூவ் பண்ணணும், நகர்த்தணும். நகர்த்திட்டு எது வரை வேணுமோ அங்கே மூவ் பண்ணிவிட்டு அங்கே ஃபைனலாக அந்த கடைசி இடத்துல போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நேர்கோடு கிடைக்கும். அது ஸ்ட்ரெயிட்டாக வேணுமா இல்லை வெர்டிக்கலாக வேணுமா ஹரிசாண்டலாக வேணுமா, எந்த பக்கத்தில் கோடு வேணுமோ அந்த பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கணும். இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நேர்கோடு கிடைச்சிடும். நீங்கள் முதல் கோடுடன் இணைந்த இரண்டாவது கோடு வரைய வேண்டுமெனில் தொடர்ந்து ஃப்ரீஹேண்ட் கருவி மூலம் கடைசியாக வரைந்த கோட்டின் இறுதி புள்ளியில் கிளிக் செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கோடு வரைஞ்சாச்சு, இதுலேருந்து இன்னொரு கோடு வேணும் அப்படின்னா ஸோ இந்த எண்டில் வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரப்பர் பேண்ட் தெரியும். ஓகேவா, அந்த ரப்பர் பேண்ட் சிம்பிள் தெரியும். ஸோ அதோட எந்த எண்டோட முடியணுமோ அங்கே போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த கோடு வந்து ஜாயின் ஆகிடும். அதான் முதல் கோடுலேயே ஜாயின் ஆகி இரண்டாவது கோடு வந்து நமக்கு கிடைக்கும். இரண்டாவது கோடு வரைய சுட்டியை நகர்த்தவும். நீங்கள் விரும்பும் இரண்டாவது கோட்டின் அமைப்பு உருவானவுடன் கிளிக் செய்யவும். படிநிலை 5 மற்றும் 6 பலமுறை மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் தேவையான கோடுகளை வரைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக கோடுகளாக வரைஞ்சிட்டே இருக்க முடியும். அதான் முதல் கோடுடன் இரண்டாவது கோடு கூட மூன்றாவது கோடு அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தொடக்கம் மற்றும் இறுதி என 2 புள்ளிகளில் கிளிக் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்க. அதாவது ஸ்டார்டிங்கில் கிளிக் பண்ணும், எண்டில் கிளிக் பண்ணும், நடுவில் ட்ரா பண்ணுறது அந்த ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணுற ஆப்ஷனை மட்டும் இதில் சூஸ் பண்ணணும்.
பாருங்கள் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஒரு கோடு வரையணும்னா ஃப்ரீ ஹேண்ட் டூலை கிளிக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ ஃப்ரீ ஹேண்ட் டூலை செலக்ட் பண்ணிக்கிறோம். இதான் ஃப்ரீ ஹேண்ட் டூல். ஓகேவா? ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல கோடு ஆரம்பிக்கணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கணும், அதனால் இங்கே நான் கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணணும். மவுஸை கிளிக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் வந்து கிளிக்கை பண்ணிவிட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணால் மவுஸை நகர்த்தணும். ஓகே, மவுஸை வந்து என்ன பண்ணுறோம், நகர்த்துறோம். எது வரையும் நமக்கு வேணுமோ அது வரையும் மவுஸை வந்து நகர்த்திக்கலாம். ஓகே, இது வரையும் எனக்கு வேணும் அப்படிங்கிறதால நகர்த்திட்டேன். இதான் எண்டு பாயிண்ட் எதுவோ அது வரையும் நகர்த்திட்டு அடுத்தது ஒரு கிளிக். கிளிக் பண்ணோடனே நமக்கு ஒரு நேர்கோடு வந்து கிடச்சிரும். ஓகேவா? இதே மாதிரி எந்த திசையில் வேணாலும் நம்மளால் கோடு வரைய முடியும். இப்போ கிடைமட்டமாக ஒரு கோடு வரைகிறேன். ஓகேவா? அப்போ கிடைமட்டமாக ஒரு கோடு வந்து கிடச்சிச்சு. இப்படி தான் வந்து கோடு வரையணும். இதுலேயே வந்து ஒரு கோடு கூட அடுத்த கோடை வந்து லிங்க் பண்ணிக்கலாம், அதாவது ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ வந்து முதல் கோடு இருக்குது, இது கூட அடுத்த கோடை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு கோடோட எண்டில் வச்சு கிளிக் பண்ணணும். இதான் வந்து எண்டு இல்லையா? இதில் வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு எது வரையும் வேணுமோ அது வரையும் மவுஸை நகர்த்திக்கணும். நகர்த்திட்டு அதோட எண்டில் கிளிக் பண்ணணும். ஓகேவா? அடுத்து இதோட கண்டினியூஸ் வேணும்னா இங்கே கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணி எண்டில் வந்து அனதர் கிளிக் பண்ணுறோம். ஓகேவா? இதே மாதிரி தொடர்ச்சியாக நம்மளால் கோடு வரைய முடியும். இதான் வந்து தொடர்ச்சியாக கோடு வரையறதுக்கான ஆப்ஷன். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோட்டில் அம்புக்குறியே சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அம்புக்குறியை சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கோடை வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு அந்த கோடை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? செலக்ட் பண்ணுறது வந்து இந்த பிக் டூலை பயன்படுத்தி அந்த கோட்டை செலக்ட் பண்ணி, இந்த கோட்டில் வந்து அம்புக்குறி வேணும்னா இந்த கோட்டை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு பண்பு பட்டை தான் வந்து பண்பு பட்டைன்னு சொல்லுவோம். இதில் வந்து இந்த எண்ட் ஏரோஹெட் செலக்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இதில் இருக்கக்கூட அந்த கீழரங்க பெட்டியை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய வகையான அம்புக்குறி இருக்கும். அதில் நமக்கு தேவையான அம்புக்குறியை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ எதை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த அம்புக்குறி வந்து இந்த கோடில் ஆட் ஆகியிருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து அம்புக்குறி இருக்குது. இது வந்து சைஸ் சின்னதாக இருக்கிறதால தெரியல. இதோட வித்தை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா அது பெரிய அளவில் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த வித்தை மாற்றணும்னா இதான் அவுட்லைன் வித் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட சைஸை மாற்றிக்கிறோம். பாருங்கள், இப்போ அந்த கோட்டெலாம் அம்புக்குறி வந்து ஆட் ஆகியிருக்கு. ஓகேவா? இதே மாதிரி நமக்கு எந்த மாடலில் வேணுமோ அந்த அம்புக்குறியை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் கோடு வரைகிறது. அந்த கோடில் அம்புக்குறி எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள். நெக்ஸ்ட்டு வண்ணத்தட்டை பயன்படுத்துதல். வண்ணத்தட்டு அப்படின்னா வந்து கலர் பேலட். இப்போ வந்து வடிவங்கள்லாம் வரைகிறோம் இல்லையா? அதுக்கெல்லாம் கலர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த வண்ணத்தட்டை தான் பயன்படுத்தணும். இந்த வண்ணத்தட்டு CorelDRAWவின் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை டாக் அல்லது அன்டாக் செய்து பயன்படுத்தலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வண்ணத்தட்டு வண்ணங்களை பார்த்தல். நீங்கள் வண்ணத்தட்டில் பார்க்கும் சிறிய சதுர வண்ணங்கள் வெல்ஸ் எனப்படும். ஓகேவா? இது ஒரு ஸ்டெப்ஸுக்குமான டீட்டெயில்டை வந்து நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வண்ணத்தட்டுனா இதுதான் ரைட் சைடில் இருக்கு இல்லையா? இதுதான் வண்ணத்தட்டு. இந்த வண்ணத்தட்டில் அந்த கலர்லாம் எப்படி இருக்கும், ஒரு பாக்ஸாக அந்த கலர் இருக்கா? ஸோ இந்த கலர் தான் வந்து வெல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த வண்ணத்தட்டில் இருக்கக்கூடிய சிறிய கட்டங்களுக்கு பேர் வெல்ஸ். ஓகே, 1 மார்க்ஸில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வண்ணத்தட்டு வெல்ஸ் தொகுப்பை திரை உருளல் செய்ய மேல் மற்றும் கீழ்ப்பகுதியில் உள்ள அம்புக்குறியை கிளிக் செய்யவும். ஓகே, இந்த வண்ணத்தட்டை வந்து மேலேயும் கீழேயும் பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு உருளல் செய்யலாம். ஓகே, அதாவது ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் மேலேயும் கீழேயும். பாருங்கள், இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி நம்ம கீழேயும் நிறைய கலர்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்க்ரோல் ஆகும். ஓகேவா? ஸ்க்ரோல் பண்ணி இந்த கலர் எல்லாமே நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். நெக்ஸ்ட்டு சுட்டியின் இடது பொத்தானை கிளிக் செய்து வண்ணத்தட்டு வெல்ஸின் ஒரு வண்ணத்தை மட்டும் உருளல் செய்ய முடியும். சுட்டியின் வலது பொத்தானை கிளிக் செய்வது பேஜ் அப் அண்ட் பேஜ் டவுன் விசைக்குரிய பணியை செய்யும். நீங்கள் பார்க்கும் வண்ணத்தொகுதியின் ஒரு வரியை மேல் அல்லது கீழ் உருளை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இடது பொத்தான் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த வண்ணத்தை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். வலது பொத்தானை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா பேஜ் அப் பேஜ் டவுன் ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேவா? பாருங்கள், இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதோட அவுட்லைன் கலர்ஸ் கிடைக்கும். பக்கத்தில் ரைட் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா பேஜ் அப் பேஜ் டவுன் ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்கும். அதுமாதிரி ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் உருளலும் நம்மளால் செஞ்சுக்க முடியும்.
நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த வண்ண வரிசை வேண்டுமோ அதற்கேற்ப வண்ண பெல்ஸின் மேலும் கிளிக் செய்து இழுத்து நகர்த்தலாம். மூல வண்ணம் வரிசை அமைப்பை மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த வகையான வண்ண வரிசை வேணுமோ அதை நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரே கலர்ஸ் டைப்ஸ் வந்து நிறையா இருக்கும். பிளாக்னா டார்க் பிளாக், லைட் பிளாக்கு, ஸோ அந்த மாதிரி அதுலேயே நிறையா வகையான கலர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் எதை வேணாலும் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். இவ்வாறு உருளல் செய்வது நாம் சில வண்ண வரிசையை மட்டுமே பயன்படுத்த முடியும். இந்த வசதி போதுமானதாக இல்லாவிட்டால் எக்ஸ்பேண்ட் பொத்தான் மூலம் அனைத்து வண்ணங்களையும் தற்காலிகமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸ்பேண்ட் பொத்தான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதில் என்னென்ன கலர் இருக்கோ எல்லாமே பார்த்துக்கலாம். இதுதான் அந்த எக்ஸ்பேண்ட் பொத்தான். ஓகேவா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் எத்தனை வகையான கலர் இருக்கோ எல்லா கலர்ஸுமே கிடைக்கும். நம்ம வந்து உருளல் செய்வேனா ஜஸ்ட் பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த எக்ஸ்பேண்ட் பொத்தானை பயன்படுத்தணும். நெக்ஸ்ட்டு வண்ணத்தட்டு மிதவை பெட்டியாக இருக்கும்போது அதன் தலைப்பு பட்டியில் கிளிக் செய்து இழுத்து நகர்த்துவதன் மூலம் வண்ணத்தட்டை சன்னல் திரையில் எங்கு வேண்டுமானாலும் நகர்த்தலாம், அல்லது மறைய செய்ய க்ளோஸ் பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது க்ளோஸ் பொத்தானை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா விண்டோ கலர் பேலட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ணோம் அப்படின்னா கடைசியாக எந்த நிலையில் இருந்ததோ அதை காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஸோ இதில் நம்ம கிளிக் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும் இதை ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இந்த இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த க்ளோஸ் பொத்தானை கிளிக் பண்ணோன்னா அந்த கலர் பேலட் வந்து மறைஞ்சிடும். இது திரும்பவும் வேணும் அப்படின்னா விண்டோஸில் போய்ட்டு கலர் பேலட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணோன்னா இது பழைய நிலைமையில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரியே நம்மளால் பார்த்துக்க முடியும். ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடில் ப்ளேஸ் ஆகும். ஓகேவா, இதான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது டைட்டில் பார், இது வந்து ஸ்க்ரோல் அப், கீழே இருக்கிறது ஸ்க்ரோல் டவுன், இது எக்ஸ்பேண்ட்றது கலர் ஃபுல்லாக நம்மளால் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது எக்ஸ்பேண்ட் பொத்தான். அடுத்தது ஒரு கட்டமும் வந்து வெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது வந்து கிளிக் ட்ராக் டு மூவ், அதாவது இந்த பாக்ஸை ஃபுல்லாக மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது. கிளிக் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா இந்த வண்ணத்தட்டை நம்ம எந்த இடத்துல வேணாலும் மாற்றி அமைச்சிக்க முடியும். தேர்வுகளை மாற்றுதல், வண்ணத்தட்டில் விருப்ப ஃப்ளைஅவுட் பொத்தான் நிரப்புதல் மற்றும் ஓர வண்ணத்தை முடிவு செய்யும் வசதி போன்ற பல முக்கிய கட்டளை வசதியை கொண்டுள்ளது. ஃப்ளைஅவுட் பொத்தானோட பயன்பாடுகள் தெரியும், அதாவது கருவி பெட்டியில் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி வண்ணத்தட்டிலையும் ஃப்ளைஅவுட் பொத்தானை பயன்படுத்தலாம். இந்த வண்ணத்தட்டத்தில் ஓர வண்ணத்தை முடிவு செய்கிற வசதி, இந்த வண்ணத்தட்டை எவ்வாறு தோன்ற வேண்டும் இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஃப்ளைஅவுட் பொத்தான் வந்து பயன்படுது. அடுத்தது எடிட் கட்டளை மூலம் வண்ணத்தட்டில் நிறம் மாற்ற வண்ணத்தட்டு பதிப்பான எடிட்டரை திறக்கவும் அல்லது குறிப்பிட்ட வண்ணத்தை தேர்வு செய்யவும் ஷோ கலர் நேம்ஸ் விருப்பத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலம் வண்ணத்தை பெயருடன் காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எடிட் கட்டளை பயன்படுத்தி அந்த கலர் பேலட்டை எடிட் பண்ணலாம். அடுத்து அந்த கலரோட நேம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷோ கலர் நேம் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நிரப்புதல் மற்றும் ஓர வண்ணத்தை முடிவு செய்தல், அது ஒரு கலரை பொருள் எப்படி நிரப்புறது அப்படிங்கிறதுக்கான அந்த வழிமுறைகள் தான் சொல்லியிருக்காங்க. இதை எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இதுதான் கலர் பேலட், இதுக்கு மேலே இருக்கிறது தான் ஃப்ளைஅவுட் பொத்தான். ஓகே, இதை கிளிக் பண்ணால் எடிட் ஆப்ஷன், கலர்ஸ், நேம் அண்ட் அவுட்லைன் கலர், ஃபில் கலர் எல்லா ஆப்ஷனுமே வரும். இல்லை எடிட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த கலர் பேலட்டை எடிட் பண்ணிக்கலாம். ஷோ கலர் நேம் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த கலர்ஸ்க்கான நேமோட டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இதுக்கு முன்னாடி கலர் மட்டும் இருந்தது இல்லையா, இதில் வந்து அந்த கலரோட நேம் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஷோ கலர் நேம் ஆப்ஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கலருக்கான நேம் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, ஸோ இது வந்து இருந்த இடத்துலையே திரும்பவும் இடம்பெறணும்னா டபுள் கிளிக் பண்ணிக்கணும். டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ரைட் சைட்லேயே ப்ளேஸ் ஆகும். ஓகேவா, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கலர் நிரப்புதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு ஒரு பொருளை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ரெக்டாங்கிள் டூவில் கிளிக் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கணும். இது ஆல்ரெடி செலக்டில் தான் இருக்குது. ஓகேவா, இப்போ வேறு பிளேஸில் கிளிக் பண்ணோன்னா இது செலக்டில் இல்லைன்றது மீனிங். செலக்ட்னா எல்லா பக்கமே அந்த டாட் இருக்கும். இப்போ செலக்ட் பண்ணால் பிக் டூவில் பயன்படுத்தி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலரை கிளிக் பண்ணுறோம். ஜஸ்ட்டு இடது கிளிக் பண்ணுறோம். எந்த கிளிக் பண்ணுறோமோ அந்த கலர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா, இது வந்து அந்த பொருளுக்குள்ளே வந்து அந்த கலர் நிரப்புறது. இதே அந்த அவுட்லைனில் கலர் நிரப்பணும்னா வலது கிளிக் பண்ணும். இதே ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி இந்த கலரில் வலது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பொருளோட ஓரத்தில் கலர் கிடைக்கும், அவுட்லைன்ஸ் கலர் வந்து கிடைக்கும். ஓகேவா, இதோட கிளாஸ் ஓவர். இல்லை ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.